மகளிர் உயர மாநிலம் உயரும் என்பதே திமுக ஆட்சியின் இலக்கணம் என மகளிர் தின கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் மேலும் 8 இடங்களில் தோழி தங்கும் விடுதிகள் கட்டப்படும் எனவும் அறிவிப்பு. மகளிர் தினத்தை முன்னிட்டு 250 பெண்களுக்கு பிங்க் ஆட்டோக்கள் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். பெண்களுக்கு பாதுகாப்பாக அதிமுக அரசாக இருந்த நிலையில் திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. மகளிர் தின கொண்டாட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி வைக்க அதிமுக தவம் கிடப்பதாக கூறப்படுவதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு. கூட்டணி குறித்து தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்புதான் முடிவு செய்யப்படும் எனவும் தகவல். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சி 2026ஆம் ஆண்டில் மாற்றுவோம். மகளிர் தின வாழ்த்து செய்தியில் நடிகர் விஜய் சூளுரை. சென்னையில் நாளை மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம். திங்கட்கிழமை கூடும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து ஆலோசனை. தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவுக்கு கப்பல் மூலம் 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல். 11 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானம் விற்பனை செய்ததில் முறைகேடு புகார். தனியார் மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறை 3வது நாளாக சோதனை. திருத்தணி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் இறந்த 4 பேரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். ஒட்டுமொத்த கிராமமும் இன்று துக்கம் அனுசரிப்பு.